அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாஜகவினர் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி. ஜீவபாரதி, தற்பொழுது அதிமுகவை தொடர்ந்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான விவரங்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வழக்கானது கோட்டூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. தொடர்ச்சியாக கடுமையான விமர்சனங்கள், அந்த குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட நபர் திமுகவை சார்ந்தவர் உள்ளிட்ட பல விஷயங்கள் நேற்றைய தினம் வெளியாக இருந்துச்சு. இந்த நிலையில் அதிமுக மற்றும் பாஜக போராட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. குறிப்பிட்டு வள்ளுவர் கோட்டம் பகுதியில் பாஜகவினுடைய மூத்த தலைவர் ஒருவரான கருணாகரன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் கடுமையாக கோஷங்கள் எழுப்பியிருந்தாங்க. குறிப்பிட்டு அந்த மாணவிக்கு சரியான நீதி வழங்க வேண்டும், சரியான நீதியை ஆளும் திமுக அரசு பெற்றுக் கொடுக்கணும், குறிப்பிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தவறிய திமுக அரசை கண்டித்து உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக கருணாகரன் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பிறகாக குறிப்பிட்டு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் இந்த போராட்டத்தில் கலந்திருந்தாங்க. குறிப்பிட்டு போலீசார் அவர்களை தடுத்து உடனடியாக வண்டியில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது பார்த்து வருகிறோம். வலுக்கட்டாயமாக அவர்களை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட விடாமல் தடுத்து உடனடியாக அவரை இந்த வண்டியில் ஏற்றக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்த்துருந்தோம். அதிமுகவை பொறுத்தளவுக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்கு வெளியே அதிகப்படியான நபர்கள் குழுமி அங்கே போராட்டத்தை நடத்திட்டு வந்தாங்க. தற்போது பாஜகவை பொறுத்தளவுக்கு வள்ளுவர் கோட்டம் பகுதியில் அதிகப்படியான பாஜகவினர் குழுமி ஆளும் திமுக தரப்புக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு சரியான நீதி வழங்கணும் அப்படின்ட்டு நீதி கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு வராங்க. ஆர்ப்பாட்டத்தின் அடுத்த கட்டமாக போலீசார் அங்கே குழுமி இருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த மிக முக்கியமான தலைவர்கள், மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல மிக முக்கியமான மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களை உடனடியாக அந்த வண்டியில் ஏற்றி கைது செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. குறிப்பிட்டு தமிழிசை சவுந்தரராஜனை வலுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆர்ப்பாட்டம் முடிந்ததுக்கு பிறகாக நான் வண்டியில் ஏறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லும்போது, இல்லை முடியாது, உடனடியாக நீங்கள் வண்டியில் ஏறணும் அப்படின்ட்டு அவங்களை அந்த காவல்துறை கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்த்துட்டு வரோம். காவல்துறையினுடன் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை நம்ம பார்க்குறோம். உடனடியாக பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை போலீஸார் கைது செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட பெண் போலீஸார் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் கடுமையான வாக்குவாதத்துக்கு பின்னராக தான் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த கைது செய்யப்படக்கூடிய அந்த வண்டியில் ஏறக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது நம்ம பார்த்துட்டு வரோம். தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.